friends, welcome to our channel. எங்கள் வீட்டில் திருவாதிரை எப்படி சாமி கும்பிட்டோம், என்னென்னலாம் பண்ணோம், அதுதான் இந்த வீடியோ. உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. திருவாதிரை அன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலை இருந்ததுனால நாங்கள் வந்து படையல் போடும்போது தான் நம்ம போனோம். ஈவினிங் டைமில் அதுக்குள்ளே எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சிட்டாங்க. தேவையானதெல்லாம் எங்கள் அம்மா வந்து அரிசி மாவில் கரைச்சி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அரநிலா, சூரியன், சீப்பு, முழு நிலா, மைக்கோதி, பாதம் இதெல்லாத்தையும் வரைஞ்சி விட்டாங்க. அப்புறம் வந்து சாமி வச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கு, பிள்ளையார் வந்து 2 பிடிச்சி வச்சுட்டு அது மேலே வந்து அருகம்புல் வச்சுக்கணும். தேங்காய் எடுத்து உடைக்கிறதுக்காக வச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. திருவாதிரை அன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக விரதம் இருந்தோம். திருவாதிரை கயிறு தான் அது. எங்களோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஃபுல்லாகவே விரதம் இருப்பாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். காலையில் ஒரு 5:30க்குள்ளே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து விரதம் இருந்தோம். படையல் வந்து போடுவோம் நாங்கள் எப்போவுமே. விலையெல்லாம் போட்டு வாழைக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், சாதம் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து திருவாதிரை அன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து என்னோடய பாட்டி வந்து களி செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பலகாரத்துக்காக வந்து கச்சாயம் சுட்டிருந்தாங்க. உப்பு பருப்பை வந்து சாதத்தில் மேலெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக படையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாமே சூப்பராக போச்சு. நாங்கள் எப்பயுமே எங்கள் பாட்டி வீட்டில் தான் கும்பிடுவோம், தனியாலாம் கும்பிட மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே நல்லா சத்தம் போட்டுட்டு கலன்னு சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் எப்படி இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணீங்க என்னென்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எங்கள் பாட்டி வந்து சூடமெல்லாம் பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கும் எல்லாமே பற்ற வச்சுக்கிட்டோம். சாமிக்கெல்லாம் சூடம் காமிச்சிட்டு வீடு சுற்றியும் வந்து சூடம் காமிச்சிட்டு வந்தாங்க. வந்துட்டு எல்லோரும் வந்து நாங்கள் பாட்டியோட காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆரத்தி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. இவங்க எல்லாமே எங்களோட க்ளோஸ் ரிலேஷன் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எங்கள் பாப்பா கிட்ட வந்து ஹாய் சொல்லு, சிரின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். கடைசியில் ஹாய்ன்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சிட்டு இருந்தா. எல்லாத்துக்கும் எங்கள் தாத்தா வந்து தீர்த்தம் போட்டுட்டு இருந்தாங்க. வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே திரி பற்ற வச்சுட்டு அது அணைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாயில் சாப்பிட்றணும். இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம வந்து விரதத்தையே முடிக்கணும். மறுபடியும் பாப்பா வந்து ஹாய் சொல்கிறா. எல்லோரும் வாங்கிக்கிட்டதுக்கப்புறம் 1 2 3ன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு விரதத்தை வந்து முடித்தாச்சு. விரதம் இருந்தவங்களாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் லைனாக உட்காந்து விரதம் இல்லாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. எல்லோரும் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம். திருவாதிரை களி தாங்க இருக்கிறதுலே செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் வந்து பெரியவங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு அப்பா அம்மா ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தோம். அடுத்தது நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தோம். எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாதவங்க, குட்டி பிள்ளைங்க எல்லாத்துக்குமே கையில் வந்து கயிறு கட்டுவாங்க. மீதி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த கயிறை வந்து மாங்கல்ய கயிறோடு சேர்த்து வந்து போட்டுக்கணும். எல்லாரும் எல்லாருக்காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கையில் கயிறு கட்டியிருப்பாங்க. மீதி இருக்கிறவங்கலாம் வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய்.